கொலோசியர் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி படிங்க. கொலோசியர் இப்போ இயேசு இந்த நாட்களில நம்ம என்ன பண்ண போறோம்? பாடுகளை குறித்து தான் பார்க்க போறோம். அப்ப இயேசு சிலுவைக்கு போனது நோக்கம் என்ன? அங்க சொல்றாரு, சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு இருக்கிற தெய்வம் இந்த பூமியில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்காக சிலுவைக்கு போனாங்கன்னா சமாதானமா இருப்பதற்காக தான். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்ற சமாதானம்னா, ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் வரும். ஆவியின் கனிகள் எல்லாருக்கும் தெரியுமா? மனப்பாடமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப இந்த சமாதானம் வருதுல்ல, அப்போ ஆண்டவர் சிலுவைக்கு போனது காரணம் தெரியுமா? ஆண்டோட பிள்ளைங்க எல்லாரும் ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழணும். அமேன் சொல்லுவாங்க. இயேசு சிலுவைக்கு போனது நோக்கம் இந்த 8 நாட்கள் அவர் பாடு மரணங்களை நினைவு கூறுறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம்னா இந்த நாள்ல நம்ம கேட்கறது நம்ம விசேஷமா ஆண்டவர் ஆவியின் கன்னிகள் உள்ளவனா என்னை மாற்றுங்க. அமேன் சொல்லுவாங்க. ஆவி கனி உள்ளவனா என்னை மாற்றுங்க. இயேசுவானவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவம் அந்த கனிகள் இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவம். இந்த ஆவியின் கனிகள் இல்லைன்னா பரலோகத்தில் நம்ம பண்ண முடியாது, போகவே முடியாது. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்தாருன்னா இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் அதுல அடங்குது, அதே போல பரலோகத்தின் ஆசீர்வாதமும் அடங்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடங்குது. அவர் சிலுவையில் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போ இந்த நாட்களிலே இயேசு பற்றி கேட்கணும், முதல்ல கேட்கணும், ஆண்டவரே உன் வருகை எப்படி தெரியாது, உன் வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துறேன், அதனால என்ன பரிசுத்தப்படுத்துங்க, அதனால் உபவாசிக்கிற என் கண்கள், என்னுடைய சிந்தனைகளை, என் சரீரத்தை, நாவி ஆத்மாவை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் 2வது, ஆவின் கனி உள்ளவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, கனி உள்ளவனாய் மாற்றுங்க, அன்பு உள்ளவனாய் மாற்றுங்க, சந்தோஷம் உள்ளவனாய், சமாதானம் உள்ளவன், நீடிய பொறுமுள்ளவனாய் என்னை மாற்றுங்க, இச்சை அடக்கம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க, சாந்த குணமுள்ளவனாய் என்னை மாற்றுங்க. அப்ப நம்ம கனிவுள்ள வாழ்க்கை வாழணும் என்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரு. அமே சொல்லுமா, அந்த ரத்தத்தின் மூலியமா இயேசுவை நம்ம ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிக்க எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்வீங்கன்னு சொல்லி அந்த பாத மரணங்களை கொள்வதைகின்ற அந்த மண்டை உடைய ஸ்தலத்தில் இயேசு நம்மளுக்காக பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாள் நினைவு கூறுவது, அதை நினைச்சு சொல்லுற ஆண்டவரே கனிவுள்ளதாய் மாறும் என்பதற்காக தானே நீ ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவர், என்னை கனிவுள்ளதாய் என்னை மாற்றுங்க, அன்புள்ளவராய் மாற்றுங்க, தயவுள்ளவராய் என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆவின் கனிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவங்களா இந்த 2 நாட்கள் இருக்கணும். அப்படின்னு சொல்லுவா